யோ பெரிய ஆளா நீனு? போன் அடிச்சா லைனை கட் பண்ற. முதலாளி, காரை விட்டு இறங்கிட்டு இருந்தேன், ஃபோன் வந்துச்சு. எதுக்கு ஆன் பண்ணி இதோ வந்துட்டேன் முதலாளின்னு சொல்றதுக்கு எதுக்கு துட்டை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் கட் பண்ணிட்டேன். அப்பா, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா இல்ல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? அட கடவுளே. டே ரகு, இது பாசம் இல்லடா, வேஷம். இந்த போலி பாசம்லாம் எதுக்கு தெரியுமா? நீ வாங்குற சம்பளத்துக்காக. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க வரதட்சணை கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. கொஞ்சம் இருங்க மாமா, இன்னொரு விஷயம் அதையும் கேட்டு போங்க. தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு மாமா இப்ப வரைக்கும் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்ல அங்கிள். அப்பப்ப இந்த மாதிரி பேசுவாரு. ஆனா இன்னைக்கு வேற மாதிரில பேசுறாப்ல மாப்ள. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து மாமாவுக்கு சொத்து விஷயத்துல துரோகம் பண்ணிட்டீங்க அங்கிள். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? உங்க அப்பா சொன்னாரா? இல்ல அங்கிள், கௌதம் மாமா தான் சொன்னாரு. ஓ கீதா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு உலகம் புரியாது. நீ புரிஞ்சு வச்சிருக்க உலகம் வேற, நானும் உங்க அப்பனும் புரிஞ்சு வச்சிருக்க உலகம் வேற. இன்னும் சொல்ல போனா மாப்பிள்ளையும் ஒன்ன மாதிரி தான் அறவேக்காடுத்தனமா புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் இல்லாத சமயத்துல உங்க அப்பா எப்போவாது இங்க வந்து மாப்பிள்ளைய பார்த்து மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பேசினாரா? இல்லையா அங்கிள், நீங்க இருந்தா தானே வருவாரு. நீங்க இல்லாம அவரு எப்பவுமே வர மாட்டாரு. அதான பார்த்தேன். நான் இல்லாத சமயத்துல வந்தானா அவன் உசுரோடவே இருக்க மாட்டான். அங்கிள், சொல்லுமா. மாமா பாவம், அவருக்கு சொத்து கொடுத்துருங்களேன். அம்மாடி, உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம். அப்படி ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டினா உங்க அப்பனுக்கு போய் சொல்லு. விசாலம், நீ என்ன வேணாலும் சொல்லு. நல்ல விஷயம் பேசி வந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓஹோ, கௌதம பார்த்து பேசிட்டு வந்தது சொல்றீங்களா? ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆமா, அப்படி என்ன பேசிட்டு வந்தீங்க? ஏதோ சொல்லுவாங்களே, வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வைக்க நினைச்சானா ஒருத்தன். அப்படி ஆயிடக்கூடாதுல என் நிலைமை. விசாலம், நான் சொல்றத மட்டும் கேளு. நீ கேட்கறத நான் சொல்லுவேன் மட்டும் நீ நினைக்காத. ஒரு பெரிய பாரம் என் தலையில இருந்து இறங்கின மாதிரி இருக்கு. உண்மையிலே இது காரணமான நம்ம பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க போய் கௌதம பார்த்துட்டு வந்தது, அவரு உங்களை மன்னிச்சது, இதெல்லாம் கீதாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த விஷயத்த உங்களை சந்தோஷப்படுத்த மட்டும் நான் செய்யல விசாலம். நான் செய்யற தப்புக்கெல்லாம் என் மனசாட்சி என்ன குத்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். பயமும் போயிடுச்சு. இந்த விஷயத்தை எதையும் கீதா கிட்ட சொல்லாத. பரவாயில்லங்க, உங்ககிட்ட ரொம்ப மாறுதல் தெரியுது. ஏன்னா நீங்க மனசாட்சிக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. என்னங்க, இனிமே நீங்க போற வழி நல்ல வழியா தான் இருக்கும். இப்படி உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு குடும்பத்தோட நடந்தே போய் முடிய காணிக்கையா கொடுத்துடலாங்க. ஐயோ அப்பா, கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கோங்க. ஆனா என்னால என் முடிய காணிக்கையா கொடுக்க முடியாது. அட, வேண்டுதல் நமக்கு இல்லம்மா, உங்க அம்மாவுக்கு தான். ஏங்க, உப்பு திங்கிறது நீங்க, தண்ணி குடிக்கிறது நானா? ஆமா, எதுக்குமா வேண்டுதல்? அது அது வந்துமா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு உங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க. வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க, கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வேண்டிக்கிறாங்க. எத்தனை பிரச்சனை தான் அந்த கடவுள் தீப்பாரு? ஏண்டி சும்மா ரெடி, கடவுள் அப்படிலாம் பேசக்கூடாது. நல்லவங்க என்ன திட்டினாலும் கடவுள் கோச்சிக்க மாட்டாருமா. அம்மாடி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். உள்ள போய் சாப்பிடுமா.
அப்பா கௌதம் மாமா வீட்ல 2 பேருக்கும் சண்டை. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க முதலாளிக்கும் கௌதம் மாமாவுக்கும் தான். என்னம்மா, என்ன பிரச்சனை? அவங்க பேசுனது என்னமோ நான் கேட்டேன். ஆனா தலையும் புரியல வாலும் புரியல. ஆனா அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்கிறாங்கப்பா. அது என்னன்னே தெரியல. வெடி பொடின்னு பேசிக்கிறாங்க. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. யாரு பொடி யாரு வெடின்னு கூட எனக்கு புரியல. ஆனா 2 பேரும் ரொம்ப கோவப்பட்டாங்கப்பா. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு ரகசியம் கௌதம் மாமாக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, அங்கிளுக்கு சந்தேகம் வந்து உங்களை கேட்டாருப்பா. என்ன கேட்டாரு? என்னையா கேட்டாரு? என்னம்மா கேட்டாரு? அங்கிள் இல்லாதப்போ நீங்க தனியா வந்து கௌதம் மாமாவை பாத்தீங்களான்னு கேட்டாருப்பா. ஐயோ, நீ என்னம்மா சொன்ன? நான் உண்மையதாப்பா சொன்னேன். அதுதான்மா, என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஏன்ப்பா டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒண்ணுமே சொல்லல. எங்க அப்பா இங்க வரவும் இல்ல, கௌதம் மாமாவை பார்க்கவும் இல்லன்னு சொல்லிட்டேன்ப்பா. அப்பா, நிம்மதியா இருக்குமா? கௌதம் மாமா உங்களை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க ஏன் அவரை பார்க்க போல? சீக்கிரமா போய் பாருங்கப்பா, மாமா கோச்சுக்கு போறாரு. சரிம்மா. கேட்டல உன் பொண்ணு சொன்னத. இதே நான் கௌதம பார்த்துட்டு வந்தத உன் பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தான்னு வை, அவன் முதலாளி கிட்ட சொல்லியிருப்பா. இந்நேரம் உன் கழுத்துல தாலி இருந்திருக்காது. ஏங்க, ஒருவேளை அவர் கோச்சுக்கிட்டா என்னங்க பண்றது? தெரியாதுமா, கௌதம் சொல்ல மாட்டான். ஆனா எங்கேயாவது முதலாளிக்கு சந்தேகம் வந்தது, அவ்வளவுதான், என் கதை கந்தலாயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாமா இருக்கணும். என்ன இந்த துரவேலு சொன்ன டைமுக்கு வந்துருவான். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. என்ன போனை கட் பண்றான்? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா? வரட்டும், வச்சுக்கிறேன். முதலாளி, யோ, என்ன பெரிய ஆளா நீனு? போன் அடிச்சா லைனை கட் பண்ற? முதலாளி, காரை விட்டு இறங்கிட்டு இருந்தேன், ஃபோன் வந்துச்சு. எதுக்கு ஆன் பண்ணி இதோ வந்துட்டேன் முதலாளின்னு சொல்றதுக்கு எதுக்கு துட்டை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் கட் பண்ணிட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. ஆ. இதே மாதிரி தான் முதலாளி, ஒரு நாள் ஃபோன் எடுத்து பேசும்போது, யோ பக்கத்துல வந்துட்டு எதுக்கே கால் அட்டன் பண்ணி என் பணத்தை வேஸ்ட் பண்றேன்னு அன்னைக்கு கத்தனீங்கல்ல, ஞாபகம் இருக்கா முதலாளி? சரி சரி விடியா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்னைய முட்டாளாக்க பாக்குற நீ? ஆ? ஏன் முதலாளி இப்படி எல்லாம் சொல்றீங்க? எவனையுமே நம்ப முடியலையா? கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரி தெரியுது. என்ன இந்த ஆள் இப்படி பேசுறான்? ஒருவேளை மாப்பிள்ளை ஏதாவது சொல்லியிருப்பாரோ? யோ, என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லை முதலாளி. யோ, இந்த நண்பனையும் துரோகியையும் எப்படியா கண்டுபிடிக்கிறது? முதலாளி, நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். நீங்க எனக்கு வாத்தியாரு, நான் உங்களுக்கு சிஷ்யன். என்ன போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுக்கணும். ஓஹோ, என்னதான் நான் வாத்தியாரா இருந்தாலும் நீ பேசி பேசியே என்ன மடக்கிடுறையா? நீ தாயா எனக்கு வாத்தியாரு. ஆ? அப்படி ஒண்ணும் இல்ல முதலாளி. துரவேலு, வர வர நம்ம மாப்பிள்ள ரூட்டே சரியில்லையே. என்னையா பண்ணலாம் அவனை? முதலாளி, பாவம் மாப்பிள்ள, எதுக்கு நீங்க அவரை டென்ஷன் பண்றீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே சரியா போயிடும். யோ, என்னையா இன்னைக்கு காத்து எதிர் திசையில் அடிக்குது? ஒன்னையே மாப்பிள்ள கரெக்ட் பண்ணிட்டானா? ஆ? என்னை எதிர்த்து பேசுறதுக்கு? அடடா, ஒரு நல்லதுக்கு சொன்னா என் மேல சந்தேகப்பட்டீங்களே முதலாளி. உங்க உடம்புக்கு டென்ஷனானா உங்க உடம்புக்கு நல்லதில்லைன்னு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேசினேன். வேற ஒண்ணும் இல்லை முதலாளி. இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க முதலாளி. என்னையா சொல்ற? மாப்பிள்ளை மேல கோவப்பட்டா நம்ம மோகனா உடம்பு மோசமாயிடும்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. அதுதான் முதலாளி கொஞ்சம் போகட்டும்னு சொன்னேன். யோ, நீ என் உடம்பு நல்லா இருக்கணும், என் பொண்ணு ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ தாயா உண்மையிலே என்னுடைய விசுவாசி. முதலாளி,
இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்படியா? சொல்லு சொல்லு. என் பொண்ணு கீதாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு பார்க்கணும் முதலாளி. நல்லதுதா. அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் முதலாளி. யோ, இது உனக்கு வேணாலும் சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு கஷ்டமான விஷயம் ஐயா. ஏன்னா பணம் கேட்கறல்ல, அதுக்கு சொன்னேன். எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க முதலாளி? நீங்க தானே முதலாளி எல்லாமே எனக்கு. போதும் போதும், நீ இப்படி பேசினது போதும். நான் உனக்கு பணம் கொடுத்ததும் போதும். யோ, உனக்கு சம்பளமாக தான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன், பார்ட்னராக பங்கு கொடுக்குறேன்னு சொல்லலை. ஏற்கனவே உனக்கு நிறைய கொடுத்தாச்சு, கூட்டி கழிச்சு பாரு, எல்லாம் கரெக்டாக வரும். ஹலோ, என்னம்மா? கௌப்பன் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் என்ன கௌப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிச்சியா? போக போக நான் யாருன்னு காட்டுறேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ரகு வரலையே. ஆஃபீஸில் வேலை இருந்துச்சுன்னா வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவானே. ஃபோனும் வரல, ஆளும் வரல. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பிள்ளைங்களோ, வீட்டில் பெற்றவங்க புள்ள டைமுக்கு வந்துடுவானே, இன்னும் ஏன் வரலன்னு டென்ஷனாக இருப்பாங்களேன்னு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டேங்கிறா. இவ்வளவு நேரம் வீட்டில் இருந்தா கோமதி கொஞ்சம் முன்னாடி தான் வெளியே போனான். ஆனால் எங்கே போகிறா, யாரை பார்க்க போகிறான்னு ஜாடமாடையாக கூட சொல்ல மாட்டாளா? உள்ளத்தான் பக்கம் இருக்காங்கிற திமிரில் அப்படி நடந்துக்கிறான். ஏன்பா ரகு, ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வர்றியா? அப்பவே வந்துட்டேன். ஃபோன் பண்ண, ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது? ஆஃப் பண்ணியிருந்தா சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கும். என்னப்பா விளையாட்டுத்தனமா பதில் சொல்லிட்டு இருக்க? நீ டைமுக்கு வரல, நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏன்பா, நான் என்ன சின்ன குழந்தையா சீக்கிரம் வரலன்னு டென்ஷன் ஆகுறதுக்கு? வீணா எதுக்குப்பா டென்ஷன் ஆகுறீங்க? நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்னு நீ நினைக்கிற, ஆனா உனக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்பா, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா, இல்ல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? அட கடவுளே, ஏன்பா சத்தியமா உன் மேல உள்ள பாசத்துல தான் இப்படி பேசுறேன். டே ரகு, இது பாசம் இல்லடா, வேஷம். இந்த போலி பாசம்லாம் எதுக்கு தெரியுமா? நீ வாங்குற சம்பளத்துக்காக. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க வரதட்சணை கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. டேய், அவளை மரியாதையை வாய மூட சொல்லு. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என் பாசத்தை கலங்கப்படுத்தி பேசுறாடா. அப்பா, அம்மா சொல்றதுல எந்த தப்பும் இல்லையாப்பா. ஏன்டா என் தலையில இப்படி கல்ல தூக்கி போடுற? ஏண்டா நீயும் உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்பா, என் மேல உங்களுக்கு பாசம் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி அம்மாவுக்கு உங்க மேல பாசம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். டே ரகு, வெளியே போன புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு அம்மா தவியா தவிக்கிறாங்கன்னு சொன்னல, அதுக்கு என்ன சொன்னாருடா இந்த மனுஷன்? அது வந்து கழுத்தில் இருக்கிற தாலி கைத்துக்கும் நெத்தியில் இருக்கிற குங்கும பொட்டுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு உங்க அம்மா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாருமா. அப்படி பார்த்தா இவரு பாசமோ பணத்துக்காக தானே? அடடா, அம்மா நேரம் பார்த்து பஞ்ச் டயலாக் அடிக்கிறாங்க. அப்பா போல்டு. அப்பா, முற்பகல் செய்தவை பிற்பகல் தானா விளையும். என்னப்பா, புரிஞ்சுதா? இனிமேல் உன்கிட்டயும் நான் எதுவுமே பேச மாட்டேன். அப்பா, வயசு ஆக ஆக பெரியவங்க குழந்தைங்க மாதிரி ஆயிருவாங்கன்னு சொல்றது உண்மையாதான் இருக்கு. நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்தாங்க விபூதி எடுத்துக்கங்க. ஏய், இந்த விபூதி நீயே வாங்கிட்டு வந்தது தானே? ஆமாமா. சரி, கொடு கொடு கொடு. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி கொடு. ஏன்டா சிரிக்கிற? ஏன்பா, விபூதியை நான் வாங்கிட்டு வந்ததுனால வச்சுக்கிறேன்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க. இதுவே அம்மா வாங்கிட்டு வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இப்படி அழிச்சிருவேண்டா. அறிவு கெட்ட ஜென்மங்களை.
நீ சொன்னது கரெக்ட் தான்டா. உங்க அப்பா குழந்தைய விட மோசமா நடந்துக்கிறாரு. ஆமாம்மா. வணக்கம் முதலாளி. ஆ, பாத்தீங்களா, நீங்க ஃபோன் பண்ண 10வது நிமிஷத்திலேயே உங்க முன்னாடி வந்து நின்னுட்டேன். உங்களுக்கு டென்ஷனா இருந்தா என்ன கூப்பிடுறீங்க, சந்தோஷமா இருந்தாலும் என்னதான் கூப்பிடுறீங்க, இல்ல யாரையாவது கவுக்கணும்னு பிளான் போட்டாலும் என்னதான் கூப்பிடுறீங்க. இப்ப என்ன விஷயத்துக்காக கூப்பிடுறீங்க முதலாளி? இப்போ கவுக்கணும்னு வர சொன்னதே இவனதான். விஷயத்தை கேள்விப்பட்டு ஹார்ட் அட்டாக்ல மேலே போய் சேர்ந்துருவானோ. நீங்க யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப சிக்கலான விஷயம் நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க முதலாளி. எவனோ தானே கஷ்டப்பட போறான், நமக்கு என்ன? சிக்கல் எவனுக்கோ வரல துறவேல, நமக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி வருத்தம் எனக்கும் மற்றவங்களுக்கும் இல்லை, உனக்கு தான். எப்படி சொல்றதுன்னு தெரியல துறவேல. சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்னால் சொல்லாமலும் இருக்க முடியல. ஏதோ சொல்லுவாங்களே, எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது எது அப்பப்போ நடக்கும்னு. அதை கடவுளால் கூட தடுக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி தான் நான் சொல்ற விஷயமும் நடக்கணும்னு இருக்கு. என்ன முதலாளி, பில்டப் ரொம்ப பெருசா இருக்கு. மேட்ரு பெருசு இல்லை, பில்டப்பும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க முதலாளி. என் பொண்ணு சௌமியா ஊர்லேருந்து வரா. ஓ, இதோ வரா அதோ வரான்னு சொல்லி ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு வழியா இப்ப வரப்போறலா சௌமியா? அப்போ என் பொண்ணு கீதாவும் உங்க பொண்ணு சௌமியாவும் இனிமேல 2 பேரும் சென்னையை ரவுண்டு கட்டி கலக்க போறாங்க. சொல்லுங்க. துறவேல, இப்போ நான் விஷயத்துக்கு நேராக வரேன். இவ்வளோ நாள் என் சொத்தை உன் சொத்து மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த. இன்னும் சொல்லப்போனா என் கூட பிறந்தவன் எவனாவது பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். நேற்று தான் படுத்துட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்த்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், ஆனால் பாதி சொத்து இங்கே அங்கன்னு செதறி கிடக்குதே. ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதனால் உன்கிட்ட இருக்க என் சொத்தெல்லாம் என் பொண்ணு பேரில் மாத்திரு. இவ்வளோ நாள் ஆண்டு அனுபவிச்சிருக்க, உடனே விடணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை துறவேல. சொத்தை பார்த்துக்கிட்டதுக்காக என்கிட்ட பணம் வாங்கினாலும் நீயும் அப்படி இப்படி நிறைய பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்லாதீங்க, திருன்னேன்னு சொல்லுங்க. கரெக்டாக சொல்லிட்ட. உண்மை அதானே முதலாளி? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னையா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு? என் சொத்து உங்ககிட்ட வந்த பிறகு தானே காரு பங்களான்னு வாழ்ந்த. உன் பொண்ணை வெளியூர்ல படிக்க வச்ச. உன் பொண்டாட்டிக்கு நகையா போட்டு அழகு பார்த்தல்ல. இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சியா? எல்லாத்தையும் நான் கொடுத்து தானே நீ செஞ்ச. பெருசா பேச வந்துட்டான். முதலாளி, இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் உன்னை மனுஷனாவே மதிக்கல. இப்ப என்ன புதுசா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏயா, என் சொத்துக்கு உன்னை பினாமியா இருக்க சொன்னப்ப நீ என்னையா சொன்ன? நீங்க எப்ப கேட்டாலும் உங்க சொத்தை திருப்பி கொடுத்துற முதலாளின்னு சொன்னல. அப்படி என்கிட்ட சொத்து இல்லாம போனா உங்ககிட்ட கூலிக்கார மாதிரி வேலை செய்யறேன்னு சொன்னல. மறந்துட்டியா? என்ன பண்றது? பணக்காரன்ற போர்வையை போத்திக்கிட்ட. உன்னால் அதை விடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா அதை எடுத்துட்டா நீ பிச்சைக்கார மாதிரில தெரியவ. பரவாயில்ல முதலாளி, உங்களால நான் இவ்வளவு நாள் பணக்காரனா வாழ்ந்தேன், உங்களால பிச்சைக்காரனாவே வாழறேன். ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க, வந்து கையெழுத்து போடுறேன். யோ இருயா, ரொம்ப கோவத்துல போற மாதிரி இருக்கு. உன் பொண்ணு கல்யாண வயசுல இருக்கும்போது இந்த சொத்தை திருப்பி கேட்க எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் விட எனக்கு உடம்பு முன்ன மாதிரி இல்லை. உடம்பு நல்லா இருக்கும்போது மனசு நல்லா இருக்கிறது இல்ல, மனசு நல்லா இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கிறது இல்ல.
எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் வர முதலாளி. ஆ. நான் சொல்றது எதையும் இவன் நம்பின மாதிரி தெரியலையே. ம்? பத்த வச்சிட்டோம், எரிய ஆரம்பிச்சிடும். மாப்பிள, இனிமேல் சௌமியா இந்த வீட்டில் தான் இருக்க போறா. நீங்க எங்க வேணாலும் வெளியில போலாம், எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். எல்லாத்தையும் இனிமேல் சௌமியா பார்த்துப்பா. மோகனாவை பார்த்துக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை மாமா. அதோட கீதாவும் இங்கே தானே இருக்கா? ஆ, இருப்பா. என்னதான் இருந்தாலும் அவன் அடுத்த வீட்டு பொண்ணு தானே, எப்ப வேணாலும் போயிடுவா. அது மட்டும் இல்லாம அவ இங்க இருக்கிறது அவளுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம் இல்ல மாப்ள. இது ஒரு பெரிய பிளானுக்காக இவர் காய் நகர்த்துற மாதிரி தெரியுது. என்ன மாப்ள? ஆ? மாமா ஏதோ பிளானோட தான் இதை சொல்றாருன்னு நினைக்கிறீங்கல்ல? என்ன மாமா பேசுறீங்க? நீங்க நேரடியா பேசி பண்ற பிளானு எனக்கு புரியாது. பல தடவை நான் ஏமாந்துட்டேன். நீங்க மனசுல போடுற பிளானை எப்படி மாமா புரிஞ்சுக்க முடியும்? நீங்க என்ன சாதாரண ஆளா? அடட, என் கேரக்டரை தூக்குற மாதிரி தூக்கி கடைசியில இப்படி வாரிட்டீங்களே. எப்படி இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க மாப்ள? உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட எல்லாம் பேசி பழகி இப்பெல்லாம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு. ச்சை, எனக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். பேசாம சௌமியாவை கூப்பிட நானே ஏர்போர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம். இந்த டிரைவர் அனுப்பிச்சது தப்பா போச்சு. மாமா, இது என்ன? இது வெறும் ட்ரைலர் தான். இன்னும் 70mm சினிமா இல்ல. இனிமே காட்ட போறோம் பாருங்க. வாமா சௌமியா, வா 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 உட்காரு. ஆ. ஹாய் சௌமியா, எப்படி இருக்க நீ? போங்க மாமா, பேசாதீங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேன்? நீங்க என்கிட்ட ஃபோன்ல பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கூட கேட்கல. என்னாச்சு மாமா உங்களுக்கு? அது வந்து என்ன சொல்றதுனே தெரியல. மாப்ள, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மாடி, அக்கா உள்ளதா இருக்கா, போய் பார்த்துட்டு வா. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவ உள்ள இருந்தா நான் போய் பார்க்கணுமா? என்னடா தங்கச்சி இவ்வளவு நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வராளே, அவளுக்கு ஆர்த்தி எடுக்காம உள்ளவே இருக்கா? போய் கூப்பிடுங்கப்பா. போங்க மாமா, அக்காவை வர சொல்லுங்க. சௌமியா, எங்க எல்லாரையும் விட அக்காக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதிகம் தெரியுமா? இல்ல போய். அக்காக்கு என் மேல பாசம் இருந்தா அவ கண்டிப்பா என்னை வந்து பார்த்திருப்பா. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க.